நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை இதுலேயே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியல. இது எதனால் வருது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மீஷோவில் சேல் பண்ணுற யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட் மந்த் வந்து மீஷோவில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மந்த் லெவல் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது வந்து 13 வரைக்கும் எனக்கு அது வந்து ஆர்டர் கன்ஃபார்மே ஆகலை. லேபிள் வந்து எனக்கு வந்து டவுன்லோடே ஆகலை. ஜெனரேஷன் லேபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரி, இன்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஒன் டே விட்டு ஒன் டே செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். டே பை டே செக் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டே நான் இதை செக் பண்ணும்போது ரெடி டு ஷிப்பிங்கில் இருந்தது, ஆர்டர் காணும். எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரியவே இல்லை. ஷிப்பிங்கில் போய் பார்க்குறேன், எல்லாத்துலேயும் நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். சரி ஓகே, நமக்கு லாஸ் ஆகாமல் ஏதோ வந்துச்சு, வந்தது தானாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் வருது. இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோன்னு இந்த ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெடி டு ஷிப்பிங்கும் நான் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் ஆர்டர் கேட்டுச்சு. அக்செப்ட் ஆர்டர் கொடுத்ததும் ஆர்டர் அக்செப்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுச்சு. ரெடி டு ஷிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு பார்த்தேன். அதுலேயும் எனக்கு லேபிள் வந்து ஜென்ரல் ஆலை. டேட்டும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்றைக்கு வந்தது அப்படின்னு. மீஷோவில் சேல் பண்ணுறது வந்து ரிட்டன் ஆகுது, டேமேஜாக வருது, நம்ம கொடுத்த ப்ராடக்ட் இல்லாமல் வேறு ப்ராடக்ட் வருது. அந்தமாரிலாம் நான் நிறையா ரிவ்யூ பார்த்தேன். பட் இது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. மீஷோவில் சேல் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பார்த்து சேல் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்திருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள்.